ரேடியோ மிர்ச்சியில் இருந்தப்போ தான் எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. மியூசிக் டைரக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட் கொடுத்து, சார் நம்ம ரொம்ப வருஷமாக அவங்க ஃபேன்ஸ், இந்த மியூசிக் டைரக்டர் மணி சர்மா, வித்யாசாகர், ஹரிஸ் ஜெயராஜ் ஆடே இங்கேருந்து வரும் குரல். ஐ டோன்ட் லைக் ஜோனிட்டா காந்தி. ஃபேக் சிங்கிங் வந்து ஸ்ரேயா கோஷல் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஜஸ்ட் அந்த நைட்டிங்கேல் வாய்ஸ் பட் நோ ஃபீல். ரேமான் பின்னாடிலேருந்து அதெல்லாம் நமக்கு செட்டே. ரேமானுக்கு ஏன் பால்யம் திரும்பிக்குன்னு தெரியல எனக்கு சத்தியமாக. அந்த வீடியோ பார்த்து இனிமேல் நம்ம பாடவே கூடாதுன்னு தோணும். சுச்சி வந்து ஒரு அமேசிங் சிங்கர். பாடலைன்னா சுச்சி யாரு? பாடலைன்னா நான் டீச்சர் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் சோப் பண்றேன், க்ரீம்ஸ் பண்றேன், லோஷன்ஸ் ஐ மேக் ஃபார் மை சில்ட்ரன் and I also make to sell a little. You have a brand? நான் இன்ட்ரோவர்ட். ஆக்சுவலி நான் இன்ட்ரோவர்ட் சைல்ட். சின்ன வயசுலேருந்தே என்னை பிசாசும்பாங்க. அண்ட் கார்த்திக் குமாரோட நடந்தது அரேஞ்ச்டு மேரேஜ். அந்த டைமில் we literally had a bad situation in the house. போக போக எங்கள் அப்பா ஸ்மார்ட்டாக வேற இருப்பாரா, காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேறு மேலே க்ரஷ். ரிஃப்ளெக்ட் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பாடகி சுசித்ரா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப பீஸ்ஃபுல்லான, நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுச்சி. வணக்கம் காயத்ரி. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் அப்படிங்கிற மாதிரி என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை நான் சொல்லுவேன். நான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். எது ரைட்டோ அது ரைட்டு, எது தப்போ அது தப்பு அப்படிங்கிற ஒரு பிம்பம் அப்படியே தோணுது. ஸோ சுச்சி அப்படிதானா? நான் நினைச்சேன் நீங்க உங்களை டிஸ்கிரைப் பண்றீங்கன்னு. தீஸ் ஆர் மை ஃபீலிங்ஸ் அபவுட் யூ. தேங்க்யூ சுச்சி. உங்களை பார்த்தோன்னு அப்படிதான் தோணுது. சச் அ பாசிட்டிவ் பர்சன். எங்க எல்லாருக்கும் உங்க குரல் பிடிக்கும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல நீங்க நீங்க யோசிக்கிறத சொல்றதும், நீங்க எது தப்பு ரைட்டுன்னு சுட்டி காட்டுற விதமும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சுச்சி எப்படி பேசிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் பர்சன்? நான் இன்ட்ரோவர்ட். ஆக்சுவலி நான் இன்ட்ரோவர்ட் சைல்ட். எனக்கு ஒரு 100 டாய்ஸ் கொடுத்தாலுமே கொஞ்ச நேரத்துல நான் கொல்லையில போய் தனியா ஒரு 3 மணி நேரம் விளையாடிட்டு இருப்பேன். செடி கொடி, நானே ஒரு பாத்தி கட்டி, நானே 4 எறும்பு வச்சு கதை சொல்லி ஒரு சின்ன கிங்டமே கட்டிடுவேன் கொல்லையில. ஸோ டாய்ஸ் அண்ட் ஆல் வுட் கோ இக்னோர்ட். ஸோ சின்ன வயசுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு ஸ்டோரிஸ் பிடிக்கும். ஸோ புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு நிறைய. நானே கேட்பேன், யாராவது தீபாவளிக்கு என்ன வேணா, டாய்ஸ் வேண்டாம் புக்ஸ் வேணும். எனக்கு யூஸ்வலி க்ளோத்ஸ் விட கூட நான் புக்ஸ் தான் கேட்பேன். அந்த சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். இந்த ஃபேரி டெய்ல் வேணும், இந்த பப்ளிகேஷனோடது அப்படின்னு நான் ஏதாவது பார்த்துருப்பேன். நான் பஃபின் கிஃபின்லாம் நோட் பண்ணிடுவேன். அதோட ஆர்ட் ஒர்க் சூப்பராக இருக்குன்னா எனக்கு நான் கிஃப்ட் ஸ்டோரேஜ்ல போட்டுருவேன். ஏதாவது அத்தை சித்தி கேட்பாங்களே, அப்ப இந்த கரெக்டா கேட்டு வாங்கிக்கலான்னு. சின்ன வயசுல இருந்தே என்ன பிசாசும்பாங்க. லைக் தட்ஸே இவளுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கணும்னா நேரா அவள்கிட்டே போய் கேட்டுருங்க, அவளே சொல்லிடுவா. லிஸ்ட் ரெடியா வச்சிருப்பா, உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி சொல்லுவா. உங்க பட்ஜெட் கேட்பா, அவ அங்கிள் எவ்வளவு பட்ஜெட்னு கேட்பா, அப்புறம் அவளே சொல்லிடுவா அவளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஸோ இதை நான் இண்டிபெண்டன்ஸ்னு யூனோ சொல்ல விரும்பல. என்னோட குணம் எப்படின்னு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை வந்து காமெடியாவே பார்ப்பாங்க. என்னை சும்மின்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல சும்மியா அவ இப்படிதான் காமெடி பண்ணுவான்றாங்க. ஸோ எங்க ஃபுல் ஃபேமிலியில நான் ஒரு குட்டி கிருஷ்ணன் மாதிரி தான் நான் வளர்க்கப்பட்டேன். எதுனாலும் சும்மிட்ட கேளு, அவ கரெக்டா சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்கும். நான் எல்லாரும் துரத்தி அனுப்புவேன், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைம்ப. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பொண்ணை இந்த மாதிரி ஐ யூஸ் டு பி அன் ஆக்டிவ் ஃபேமிலி மெம்பர். பட் வெளியே போனால் குவைட்டாக இருப்பேன், பேச மாட்டேன். எங்கள் அப்பா பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருப்பேன். கிளாஸில் பேசவே மாட்டேன். ஃப்ரண்ட் நான் இருக்கிறதே தெரியாது கிளாஸ்க்கு. பட் வாட் ஹேப்பன்ட், மை மதர் பாஸ்ட் அவே வென் ஐ வாஸ் இன் 3rd standard. ஸோ அங்கே ஃபார் 3 years ஐ பிகேம் அ வெரி வெரி குவைட் சைல்ட். ஸோ எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேன். எதாவது கொடுத்த ஜாம்பி மாதிரி இருந்தேன் நான் ஒரு 3 years. அப்புறம் அகேன் ஃப்ரம் 6th standard பிகாஸ் மை டேட் டிசைடட் டு டேக் ஓவர். அந்த 3 years அவரும் மார்னிங்லேருந்து வெளில வந்து ஓகே ஐம் கோயிங் டு கண்ட்ரோல் ஹேண்டில் திங்ஸ்னு சொன்னப்போ வி ஆல் காட் பேக் இன் டு ஃபார்ம் அகேன்.
எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. பட் பை தென் பிகாஸ் மை மாம் ஹேட் பாஸ்ட் அவே அவங்க குரோம்பேட்ல ஷி க்ரூ அப். ஓகே. இன்ஃபேக்ட் குரோம்பேட்ல எங்க அத்திம்பேர் வீட்ல மாடு, பசு, கன்னு எல்லாம் இருக்கும். அவ நல்ல கிராம வாழ்க்கை வாழ்ந்தான். நான் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல இருந்தேன், கேரளால இருந்தேன். எங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். ஸோ பிட்வீன் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் கொச்சின். ஓகே. ஓகே. ஸோ ஐ ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபாதர், ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர் கிராண்ட் மதர். ஸோ எங்க அம்மா போனதுக்கு அப்புறமாலேருந்து எங்க ஃபாதர் என் கிராண்ட் மதர் கூட தான் இருந்தேன் நான். ஓகே. 2 பேருமே ரொம்ப கதை விரும்பிஸ், மியூசிக் விரும்பிஸ், சினிமா விரும்பிஸ், சாப்பாடு விரும்பிஸ். ஸோ நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். 3 பேர்ஸ் மாதிரி இருப்போம் வீட்ல. ரொம்ப ஜாலியா இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் டு கம் அண்ட் லவ் சில்லிங் அவுட் இன் மை ஹவுஸ். போக போக எங்க அப்பா ஸ்மார்ட்டா வேற இருப்பாரா. காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவர் மேல க்ரஷ். அவர் வெக்கப்படுவாரு, உன்னோட அனுப்பா சரியே இல்லடி, ஒரு மாதிரி பகராடியும்பாரு. அந்த மாதிரி we used to have very open communication between us. Okay. So all of them, till today one of my close friends, Saji, says that, you know, I still crush on your dad little bit. He's dead dream when still Ramdurai was Ramdurai manga. So ராமதுரைக்கு எக்கச்சக்க செல்வாக்கு கேரளால. அவர் even when he was an medical sales officer, the ஃபீல்ட் ஆஃபீஸரா இருந்தாரு பார்க் டேவிஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ்க்கு. அப்ப கூட அவருக்கு கிடைச்சது ரொம்ப டஃப்பான டெரிட்டரி. கேரளான்றது இஸ் an ஆயுர்வேதிக் மார்க்கெட், வெரி டிஃபிகல்ட் டு கிராக் அலோபதின்னு சொல்லி. ஸோ அதுலயே நிறைய அவருக்கு மாஃபியா இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த கதையெல்லாம் வந்து எனக்கு சொல்லுவாரு. சின்ன வயசுல இருந்து அப்பாவுக்கு நிறைய நான் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பேன், ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லாம் தப்பு தப்பா. சின்ன வயசுலயே எனக்கு நம்பர் டிஸ்லெக்ஸியான்னு அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டாரு. I lost my dad also unfortunately at the age of 23. ஜஸ்ட் அட் த டைம். அப்போதான் எனக்கு அப்படி இப்படி பிஃபோர் தட் அட்வர்டைசிங் அப்படி இப்படி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு sifi.comல ஒரு எடிட்டோரியல் போஸ்ட் கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நானே அப்பா சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் எடிட்டோரியல் இந்த ஜேர்னலிசம் அந்த பக்கம் போலாமே அப்படின்ட்டு. ஸோ ஆஃப்டர் அப்பா பாஸ்ட் அவே ஐ ஆல்சோ காட் அ ஸ்மால் ஸ்டிண்ட் இன் த ஹிந்து விச் ஐ கண்டினியூட் for 8 years as a journalist. ஸோ அந்த டைம்ல பல டிஃப்ரெண்ட் அந்த லிட்ரரி ஆர்ட்ஸ்குள்ளேயே 2-3 ஜாப்ஸ் ஐ வாஸ் டூயிங். ரேடியோ மிர்ச்சி வந்தது. அங்க வந்து ஆர்ஜேன்றது உங்களுக்கு தெரியுமே, சும்மா மைக் ஆன் பண்ணி பேசுறது கிடையாது. நிறைய ஸ்கிரிப்டிங் ஒர்க், கன்செப்டுவலைசேஷன், பிளானிங் எல்லாமே இருக்கும். ரேடியோ மிர்ச்சியில இருந்தப்போ தான் எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் எதேச்சியா தான். நாங்க ரேடியோ மிர்ச்சி வந்து ஜெயன்ற படத்தோட டைப் போட்டிருந்தோம். அங்க வந்து ஒரு சீன்ல ஒரு ஆர்ஜேயா நான் போய் நடிச்சு கொடுத்தேன். ஸோ அங்க பரத்வாஜ் மியூசிக் டைரக்டர் வந்திருந்தாரு. ஸோ நான் நடிக்கிறது பார்த்துட்டு ஐம் சாரி டு சே பட் ஐ திங்க் அந்த பிராமின் கனெக்ஷன்ல நீ பிராமண பொண்ணுது, நம்ம அப்படிதான் கேட்டுப்போம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ கியூட் திங் ஐ திங்க். நீ பிராமணா அப்படின்னு கேட்டாரு. சரி பாட தெரியுமா அப்படின்னாரு. நோ சார். வெக்கமா இல்லைன்னு. கர்நாடிக் கத்துக்கலன்னாரு. சார் நோ சார். ஏதாவது பாடுவியா, பேசுற நல்ல டோன் இருக்கே அப்படின்னாரு. சார் வெஸ்டர்ன்லாம் கொஞ்சம் பாடுவேன் சார், ஸ்கூல் காம்படிஷன்லாம் பாடுவேன். நாளைக்கு வா ஆடிஷனுக்குன்னு சொன்னாரு. He said in the tone la I want a song, which was May Masam Thonuthettu. That was the first song. Okay. அதுக்கப்புறமா of course அங்க நான் போன போதே இன்சார்ஜஸ்க்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாரையும் மதிக்க தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப அரகெண்டா இல்லாத பொண்ணு. அப்பவே அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி இருங்க பணிவா, you'll go a long way அப்படின்னாங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட் கொடுத்து, சார் நம்ம ரொம்ப வருஷமா அவங்க ஃபேன்ஸ் சார், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணல. அதெல்லாம் அங்க சீனியர் இன்சார்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிஹேவியர். ஸோ தே யூஸ்ட் டு சே, கோரஸ்க்கு கூப்பிடுறோம் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் லேர்னிங் கர்வ் நாங்க. தட் வாஸ் வெரி குட் அட்வைஸ் ஃபார் மீ. பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க் another singer, they would have said, ஏய் கோரஸ்லாம் பாடாதீ. இவங்க சொன்னாங்க, கோரஸ் நோ சொல்லாதீங்க. இந்த மியூசிக் டைரக்டர் மணி சர்மா, வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ் எல்லாம் கோரஸ்க்கு கூப்பிட்டா போய் பாடு, நிறைய கத்துக்கலாம். ஸோ அது அர்த்தராத்திரினாலும் நான் கோரஸ்னா போயிடுவேன். சோலோ ரெக்கார்டிங்னா அடுத்த நாள் போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு கேட்டுப்பேன். ஆல்சோ பிகாஸ் எல்லாருடைய டைமும் கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல 12 கேர்ள்ஸ் வராங்க பாடுறதுக்குன்னா, நீ மட்டும் நாளைக்கு வரணும்னு சொன்னா the whole thing will go for a toss. So I learned like that in the industry. கோரஸ் பாடி, மெயின் பாடி. அண்ட் கார்த்திக் குமாரோட நடந்தது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அந்த டைம்ல we literally had a bad situation in the house. My younger sister was in love with somebody else. She wanted to run away அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒன்று பேசும். திடீர்னு நியூசிலாந்து போகும், திடீர்னு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருந்துச்சு. அண்ட் எங்க பாட்டி வாஸ் கெட்டிங் ஓல்டர், அப்பாவும் இல்லை. ஸோ ஷி வாண்டட் மீ டு செட்டில் டவுன். 2 இயர்ஸாக சொல்லிட்டே இருந்தாங்க. நான் 28 ஆனதுலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்கலான்னு. 2-3 ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு. ரிக்வயர்ட் மீ டு கோ அப்ராட், ஆஸ்திரேலியா. பாட்டியை கூட்டிட்டு எங்க போனாலும் நான் பாட்டியை கூட்டிட்டு போவேன். என்னால அந்த கண்டிஷன் கொடுக்க முடியாது.
இல்லை சென்னை பேஸ்டாக தான் பார்த்தோம். அப்போ இவங்களே வந்தாங்க ப்ரொபோசலோட. கார்த்திக் குமாரோடைய பேரண்ட்ஸே தே கேம் வித் த ப்ரொபோசல். அதுக்கு முன்னாடி நான் கார்த்திக் குமாரோட ஒரு ப்ளே பண்ணியிருந்தேன். ப்ளே பண்ணிட்டு டச்சே கிடையாது. அரேஞ்ச் மேரேஜில் தான் நான் அந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. ஸோ செகண்ட் இயர் ஆஃப் மேரேஜ்லேயே வி வர் டெஸ்டட் அண்ட் ஐ எம் ஏபிள் டு ஹேவ் அ சைல்ட் பட் ஹீ காண்ட்னு வந்துச்சு. அப்புறம் அவர் ஹோமோசெக்சுவலாக இருப்பாரோன்ற டவுட்ஸ் நிறையா வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம போயிடுச்சு. கன்ஃபரண்ட் பண்ண போதும் பதில் வரல. And then he went and did Suchi Leaks with his friends as a prank and that was too much for me, so I got divorced. அதான். ஓகே சுச்சி, இப்போ நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா இருப்போம். இப்போ நாங்கெல்லாம் வந்து சுச்சியோட அதர் சைட் தெரியணும். ஏன்னா சுச்சி வந்து ஒரு அமேசிங் சிங்கர், ஒரு அமேசிங் சிங்கர் அப்படின்னு தெரியும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதெல்லாம் தெரியும். அவங்க சுச்சிக்கு இன்னும் அழகான மறுபக்கங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம கேட்போம். சொல்லுங்க சுச்சி, பாடலைன்னா சுச்சி யாரு? இப்போ யாரெல்லாம் இருக்கீங்க? பாடலைன்னா நான் டீச்சர் தான். டீச்சர். ஆமா. ஓகே. மினிமிஸ். I'll be schooling people, shouting at people. இது சரியா இல்ல, அது சரியா இல்ல. But my family loves it. So இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுச்சி? பாடுறதுன்றதை நான் சொல்லவே மாட்டேன். எப்போ ரெக்கார்டிங் வந்தா எனக்கு பிடிச்சா முடிஞ்சா பாட்டு பிடிச்சா. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் சம்படி ஹூ கேன் டூ அ பெட்டர் ஜாப். இப்போ நிறையா நான் யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். அந்த பொண்ணை கூப்பிடுங்க, இந்த பொண்ணை கூப்பிடுங்க, இது வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. ஏன்னா தே எக்ஸ்பெக்ட் நம்ம ஒரு ரெக்கார்டிங் போனோம்னா மேக்கிங் ஆஃபும் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேக்கப்போட போகணும் நம்ம. அப்புறம் பாட்டை பற்றி புகழ்ந்து பேசணும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டர்ஸாகவும் மாறணும் சிங்கர்ஸ் இந்த தேதிக்கு. அப்புறம் பாடும்போதே ரீல்ஸ் எடுப்பாங்களாம். ஸோ நம்ம காமெடி எல்லாம் பாடி காட்டணும். ராவடி ரேமான் பின்னாடிலேருந்து அதெல்லாம் நமக்கு செட்டே. ரேமானுக்கு ஏன் பாலியம் திரும்பிக்குன்னு தெரியல எனக்கு சத்தியமா. அந்த வீடியோ பார்த்து இனிமேல் நம்ம பாடவே கூடாதுன்னு தோணுச்சு. நாவ் ஐவ் சீன் இட் ஆல்னு பட்டுச்சு எனக்கு. எவ்வளோ கண்ணியமான மனுஷன். இந்த பைத்தியக்கார பொண்ணு பின்னாடி நின்று அவரே கொய்யா போட்டுட்டு இருக்காரு. இதுவே பேட் சிங்கர். ஆடே இங்கேருந்து வரும் குரல். Now I can say no, I can be a music critic. I don't like any of the new singers. I don't like Jonita Gandhi. I don't even know who are the new singers, but I don't like any of their voices. Plastic AI voice ஆ இருக்கு. ஃபீல் பண்ணாம ஜஸ்ட் அந்த ஃபேக் ஸ்மைலோட பாடுறாங்க. மீனிங்கும் தெரியாது, வார்த்தை மீனிங்கும் தெரியாது, ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்க தெரியாது. தட் ஃபேக் சிங்கிங் வந்து ஸ்ரேயா கோஷல் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஜஸ்ட் அந்த நைட்டிங்கேல் வாய்ஸ் பட் நோ ஃபீல். சிரி பாடுற மாதிரி இருக்கும். ஜீரோ ஃபீல் பட் பர்ஃபெக்ஷன் இன் சிங்கிங். அந்த டோட்டல் ஃபீல் பிளஸ் பர்ஃபெக்ஷன் ஜானகி அம்மா வாய்ஸ்ல இருந்தது. யாருங்க பாடுறாங்க அப்படி? நார்த்தில் ஆஷா போஸ்ல இருந்தாங்க, லதா மங்கேஷ்கர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லை தானே. இந்தியில ரஃபி இருந்தாரு, கிஷோர் குமார் இருந்தார், முடிஞ்சு போச்சு. தமிழ்ல யேசுதாஸ், எஸ்பிபி, ஓவர். யார் வந்தாங்க அதுக்கப்புறம்? ஸோ பிளேபேக்கே முடிஞ்சிருச்சுன்றேன் நான். இப்போ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் சவுண்ட்ஸ், ஒரு சர்டன் டோன்ஸ், ஒரு சர்டன் வேர்ட்ஸ். ரேப்பான்னு தெரிய மாட்டேங்குது, பாட்டான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ மியூசிக்கோட பரிமாணமே மாறிட்டு இருக்கு. சில சாங் எல்லாம் கேட்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்கு, சில பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கேட்டா சாங் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தோணுது மியூசிக்கே ஒரு டிரான்சிஷன் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கு. ஓடிடி இப்பதானே வந்திருக்கு, அது புரியறதுக்கே எல்லாரும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் செட்டில் ஆயிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு புது பிளேபேக் சீனே எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம மியூசிக்கு நான் அடுத்த கேள்வி வச்சிருந்தேன். நான் சோப் பண்றேன், கிரீம்ஸ் பண்றேன், லோஷன்ஸ் ஐ மேக் ஃபார் மை சில்ட்ரன். And I also make to sell a little. You have a brand? Butterfly and Sweet Pea. அது எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே வாங்க முடியாது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாதான் முடியும். பட்டர்ஃப்ளை அண்ட் ஸ்வீட் பீ. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, பட் we just put that up for database. ஸோ நிறைய farmers marketsல எல்லாம் நான் ஸ்டால் வைப்பேன். ஸோ அங்கெல்லாம் So you are making by yourself? Yeah, I make it by myself. My husband helps me with lot of feedback. அவர் தான் நம்ம guinea pig. எல்லா கிரீமும் எல்லாம் அவர் மேல தேய்ச்சிருவேன். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் கிளியரா ஃபீட்பேக் கொடுப்பாரு, வெரி யூஸ்ஃபுல் ஃபீட்பேக். ஸோ த அமெரிக்கன் கான்சுலேட் ரெகுலரா ஃபேர் போடுவேன். தே லவ் மை ப்ராடக்ட்ஸ். ஓகே. திடீர்னு காலைல ஒரு டாபிக் தோணுச்சுன்னா அப்பவே ஐ லைக் தட் யூனோ ஃப்ரீடம் யூடியூப் கொடுக்கறது. ஜஸ்ட் ஒரு கேமரா வச்சுட்டு லைட்டா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு உட்காந்து பேசலாம், அப்புறம் ஒரு ஃபில்டர் போட்டா சரியா போயிடும். நம்ம சொல்றது தான் முக்கியம்ன்றது எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃப்ரீடம் யூடியூப் கொடுக்கறது. இப்போ எங்களுக்காக டக்குன்னு ஒரு தத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். I have lots of தத்துவம்ஸ் to tell you. ப்ளீஸ். பழைய காலத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லவா? எல்லாருமே சொல்லுவாங்களே ஃப்ரைங் பேனா ஃபயரானு. அதுக்கு ஆக்சுவலி பதில் இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஃப்ரைங் பேன் ஆர் ஃபயர், அந்த பழமொழி இருக்கே. ஸோ ஃப்ரைங் பேன் ஆர் ஃபயருக்கு பதில் என்ன? நீங்க சொல்லுங்க. ஒரு சிச்சுவேஷன்ல ஃப்ரைங் பேனா ஃபயரான்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சும்மா டாப் ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லுங்க? ஃபயர். கரெக்ட் ஆன்சர். சகி ஜவாப். Thank you. ரூபாயா உங்களுக்கு. ரூபாயா. ஸோ அதோட பரிமாணம் என்னன்னா ஸ்லோ டெத் வர்சஸ் குவிக் டெத். உங்களுக்கு சீனச்சட்டியில வாட்டி வாட்டி சாவ
பிடிச்சிருக்கா இல்ல ஃபயர்ல. டக்குன்னு இருக்கு. சோ ஃபயர் தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி டெவிலா டீப் சீயா, டெவில் அண்ட் த டீப் சீ. ஆமா. யூ காட் பிட்வீன் டெவில் அண்ட் த டீப் சீம்பாங்க. சோ வாட் ஷுட் ஆல்வேஸ் பி யுவர் சாய்ஸ்? டெவிலா டீப் சீயா? Devil. கரெக்ட். ஒன் மோர் 2 சரி ரூபியா. ஜவாப். நீங்க இப்ப சொல்லுங்க, எப்படி டெவில் ஆன்சர் சொன்னீங்க? டெவில்னா டக்குன்னு முடிஞ்சிரும். டீப் சீ போய் தத்தளிக்கணும். ஒரு Correct மாதிரி answer. கஷ்டமா தவிக்கணும். இதுனா டக்குன்னு முழுங்கி முடிச்சிடலாம். அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ் ஆன்சர் அதுக்கு என்னன்னா டீப் சி இஸ் எண்ட்லெஸ். யூ கேன் நாட் மெஷர் பாட்டம்லெஸ். டேஞ்சர் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. முடியாது. தெரியா டெவில் இஸ் ஆல்வேஸ் இட்ஸ் ஆக்சுவலி தி அதர் சைட் ஆஃப் காட். ஸோ புரியுது, அது தெரிஞ்ச டேஞ்சர் தான், டஃப் லவ் தான் அது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஓகே. அதே மாதிரி மூணாவது யோர் வே ஆர் த ஹைவே. சண்டை போட்டாலும் எப்ப பாரு நீ யோர் வே ஆர் த ஹைவேன்னு நிக்கிற அப்படிம்பாங்கல்ல. ஸோ ஆல்வேஸ் யோர் வே ஆர் த ஹைவேன்னு வரும்போது விச் இஸ் அ வைசர் திங் டு டூ? இந்த क्वेश्चनக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்களேன். இல்ல நீங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு 2 சகி ஜவாப் வந்திருக்கு. யோவே அது ஹைவே. கரெக்ட். எப்படி நீங்க கம் ஆன். பிகாஸ் ஹைவே எப்படி சொல்லுங்க கரெக்ட்? அப்படி சொன்னேன். அது ஏன் கரெக்ட் தெரியுமா? ஆ. ஏன்னா பல மக்கள் போய் அது ஆல்ரெடி யூஸ்டு வே. அது அங்க போனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. யோர் வே வந்து சரோஜா படத்துல நீ அந்த காட்டுக்குள்ள இதுக்குள்ள லைட் இல்லாம அப்படி இப்படி இது பண்ணா கண்டிப்பா நீ இதா புதக்குழியில் தான் விழுவ. நானும் அப்படிதான் லைட்ஸ் யோசிச்சு இருக்கும் ஹைவேல. பலர் போயிட்டு அரேஞ்ச் மேரேஜ் இஸ் a highway. Lots of people have done it before. So chances of it going wrong if you go about it the right way are very less. இதெல்லாம் பேசிக் வாழ்க்கை தத்துவம். So frying pan or fire ஆனா always fire. Devil or deep sea na Devil. always devil. And யோவே ஹைவே No, always highway. சூப்பர். நமக்காக சுச்சி இன்னைக்கு 3 அருமையான தத்துவங்கள் சொல்லியிருக்காங்க.